இந்த நகரத்தில் பல அழகான, தனித்துவமான மற்றும் வரலாற்று சிறப்புமிக்க கோவில்கள் சேலத்தில் அமைந்துள்ளன. அவை உலகம் முழுவதும் பிரபலமானவை. அதில் ஒன்று 1008 லிங்கம் சேலம் நகரின் புறநகர் பகுதியான அரியானூரில் அமைந்துள்ளது. 1008 லிங்கம் கோவில் நாட்டின் மிக அழகான கோவில்களில் ஒன்றாகும். இது 1007 சிவலிங்கங்களை கொண்டுள்ளது. இது சிவனின் பிரதான கோவிலை சுற்றிலும் மையத்தில் முக்கிய சிவலிங்கமும் உள்ளது. இது விநாயகா மிஷனின் தனியார் துறையால் உருவாக்கப்பட்டு தற்போது பராமரிக்கப்பட்டு வருகிறது. 1008 லிங்கம் கோயில் சேலம் நகரின் புறநகர் பகுதியான அரியானூரில் குஞ்சமலைக்கு அருகில் உள்ள குன்றின் மீது அமைந்துள்ளது. கோவில் ஒரு தனி துறையால் நிர்வகிக்கப்படுகிறது. விநாயகா மிஷனின் கோயில் 2010 கட்டப்பட்டது. கோயிலில் 1007 லிங்கங்கள் உள்ளன. இது பிரதான சிவன் கோயிலை சுற்றியுள்ளது. இதில் 1008வது லிங்கம் உள்ளது. மேலும் புனித பசு நந்தியின் சிலை உள்ளது. கோயிலுக்கு செல்ல விநாயகா மிஷன் நிறுவனங்களை கடந்து சங்ககிரியிலிருந்து சேலம் நெடுஞ்சாலையில் செல்ல வேண்டும். கோயிலின் வாயிலை கடக்கும்போது மலையடிவாரத்தில் பிரம்மாண்டமான விநாயகர் சிலையை காணலாம். பாதுகாவலர் மிகவும் உதவிகரமாக இருப்பதோடு மேலே செல்ல நீங்கள் செல்ல வேண்டிய சாலைக்கு வழிகாட்டுகிறார். மலையின் உச்சிக்கு உங்கள் வாகனத்தை எடுத்து செல்லலாம். ஆனால் நீங்கள் நடந்தால் இயற்கை எழில் மிகுந்த சூழலை ரசித்து ஒவ்வொரு லிங்கத்தையும் தரிசித்து உங்கள் பிரார்த்தனைகளை செய்யலாம். ஒவ்வொரு லிங்கமும் சிவபெருமானின் 1000 பெயர்களால் அழைக்கப்படுகின்றன. நடைப்பயிற்சி அல்லது வாகனத்தை உச்சிக்கு ஓட்டும்போது சங்ககிரி மலைகளின் ஒரு பார்வையை நீங்கள் காணலாம். இந்த மலைகளும் அதனை சுற்றியுள்ள பசுமையும் உங்கள் மனதிலும் ஆன்மாவிலும் அமைதியையும் உருவாக்குகின்றன. லிங்கங்கள் மட்டுமின்றி முருகப்பெருமானின் அழகிய சிற்பங்களும் இப்பகுதியில் ஆங்காங்கே காணப்பட்டு கோயில் நிர்வாகிகளால் மிகச் சிறப்பாக பராமரிக்கப்பட்டு வருகின்றது. மலையின் உச்சியில் ஸ்ரீ உமையாம்பிகை சமேத ஸ்ரீ அருணாச்சல சுந்தரேஸ்வரரின் அற்புதமான மற்றும் பெரிய பிரதான சிலையை நீங்கள் காணலாம். லிங்கத்தின் உயரம் சுமார் 17 மீட்டர் என்று கூறப்படுகிறது. முக்கிய சிலை மலையின் கிரீடத்தின் உண்மையான நகை என்று கூறப்படுகிறது. கோயில் நிர்வாகம் மக்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செய்து கொடுத்துள்ளது. கோயிலில் கேமராக்கள் மற்றும் வீடியோ கேமராக்களையும் அனுமதித்துள்ளனர். 1008 லிங்கம் கோயிலுக்கு அருகிலுள்ள இடங்கள். 1008 லிங்கம் கோயில் சேலம் மாநகருக்கு அருகில் உள்ள மலையில் அமைந்துள்ளது. சுற்றுலா பயணிகளாக நீங்கள் சேலத்திற்கு செல்லும் பொழுது இந்த அழகிய கோயிலுக்கு 2 அல்லது 3 மணி நேரம் செல்லலாம். அது மட்டுமல்லாமல் கோவிலுக்கு அருகில் இருப்பதால் மற்ற சுற்றுலா தலங்களுக்கும் செல்லலாம். சுற்றுலா தலங்களின் பட்டியலையும் கோயிலில் இருந்து அவற்றின் தோராயமான தூரத்தையும் உங்களுக்காக கொடுத்துள்ளோம். பொய்மான் கரடு 1008 லிங்கம் கோயிலிருந்து 24 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. குறும்பப்பட்டி விலங்கியல் பூங்கா 1008 லிங்கம் கோயிலிலிருந்து 24 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. ஏற்காடு 1008 லிங்கம் கோயிலிலிருந்து 3.6 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இஸ்கான் சேலம் ஸ்ரீ ராதா கோகுலானந்த கோயில் 1008 லிங்கம் கோயிலிலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. கிளியூர் அருவி 14.4 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. பெரிய ஏரி 22.7 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. எந்த இடத்துக்கு சென்றாலும் மக்களுக்கு உணவு மற்றும் பானங்களுக்கான வசதி மிகவும் முக்கியமானது. 1008 லிங்கம் கோயிலுக்கு அருகில் உள்ள உணவகங்களின் பட்டியலில் இறந்து போறாங்க பாத்தீங்களா, அதையும் குறித்து சொல்றாங்க. அதனாலேயே உயிர்கள் தோன்றவும் ஒடுங்கவும் ஒரு இடமாக சிவன் உள்ளதால் பேர் அவருக்கு சிவலிங்கம் அப்படின்னு சொல்றாங்க. லிங்கம்ல முகலிங்கம், சக்கரலிங்கம், தாரலிங்கம், சுயமலிங்கம் அப்படின்னு நிறைய பேர் இருக்கு. இன்னும் சொல்லிக்கிட்டே போலாம். லிங்கத்தை வழிபட்டு அப்படி நம்ம நடந்து வந்தோம் அப்படின்னா விஷ்ணு விநாயகர் அப்படின்ற ஒரு சன்னதி இருக்கு. அதுக்கு பக்கத்திலேயே அச்சய ஐஸ்வர்ய லட்சுமி பெருமாள் அப்படின்ற ஒரு ஆலயம் இருக்கு. இங்க பெருமாள் சாமி இருக்காரு. அங்க உள்ள சாமி திருத்தலத்தை வணங்கிட்டு அப்படியே வலது பக்கத்துல இருந்து இடது பக்கம் வந்தோம் அப்படின்னா இங்க ராமர் பட்டாபிஷேகம் அஷ்டலட்சுமி அப்படின்ற ஒரு திருத்தலம் இருக்கு. இந்த திருத்தலத்துல
சாமியெல்லாம் வேண்டிட்டு அங்கிருந்து வலது பக்கம் மறுபடியும் மேல நடந்து போனோம் அப்படின்னா மறுபடியும் லிங்கங்களை தரிசிச்சுட்டே வந்தோம் அப்படின்னா அதுக்கு பக்கத்துல ஐயப்ப சுவாமி கோவில் அப்படி இருக்கு. இந்த சுவாமியை இங்க இருந்து வணங்கிட்டு அப்படியே இங்க இருந்து முன்னோக்கி நடந்து போலாம் வாங்க. சுயம்புலிங்கம், தேவலிங்கம், கானலிங்கம், தெய்வீக லிங்கம், ஆரியலிங்கம், ராட்சத லிங்கம், அரசலிங்கம் அப்படின்ற லிங்கத்தை வழிபட்டுட்டு அங்கிருந்து ரைட் சைடு திரும்பணும் அப்படின்னு பார்த்தோம்னாக்க வீர ஆஞ்சநேயர் அப்படின்ற ஒரு ஆஞ்சநேயர் சன்னதி இருக்கு. அவரை வணங்கிட்டு அங்கிருந்து அப்படியே இடது பக்கம் திரும்பி பார்த்தோம் அப்படின்னா கோவிலோட மைய பகுதிக்கு வந்துடுறோம். அங்கிருந்து பார்த்தோம் அப்படின்னா பின்னாடி ஒரு பெரிய மலை ரம்மியமா தோற்றமளிக்குது. அப்படி நடந்து வந்தோம் அப்படின்னா பக்கத்துல முருகன் சன்னதி இருக்கு. அதுக்கு பக்கத்துலயே இடும்பன் சன்னதி, அப்புறம் அம்மன் சன்னதி அப்படின்னு குட்டி சின்ன சின்ன கோவில்களா காட்சி அளிக்குது. அங்கிருந்து இடது பக்கம் திரும்பணும் அப்படின்னா இந்த கோவிலோட மைய பகுதியான அருணாச்சல சுந்தரேஸ்வரர் சாமி சிலை இருக்கிற இடத்துக்குலாம் போய்கிட்டு இருக்கோம். அந்த சாமிக்கு முன்னாடி பெரிய நந்தி திருச்சிலை அமைஞ்சிருக்கு. அப்படியே முன்னோக்கி போனோம் அப்படின்னா கோவிலோட சைட்ல அதாவது 1008 லிங்கம்ல 1, 2 அப்படின்ற ஒரு லிங்கம் இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதாவது நம்ம பாக்குறதா இந்த கோவிலோட கருவறையான அருணாச்சல சுந்தரேஸ்வரர் சுவாமி இருக்கிற இடம். அங்கிருந்து சுத்தியும் லிங்கங்கள் அப்படியே மறுபடியும் ஸ்டார்ட் ஆகுது. லிங்கத்துல 3 பாகம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது ருத்ர பாகம், விஷ்ணு பாகம், பிரம்ம பாகம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. லிங்கத்தோட மேல் பாகத்தை ருத்ர பாகம் அப்படின்னும், நடுவில் உள்ள பாகத்தை விஷ்ணு பாகமும் அப்படின்னும், கீழே உள்ள பாகத்தை பிரம்ம பாகம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரை அதிக லிங்கங்கள் கொண்ட கோவிலா 1008 சிவலிங்கம் கோவில் கருதப்படுது. உங்க ஊர்ல உங்க மாவட்டத்துல இதை விட அதிக லிங்கங்கள் கொண்ட கோவில் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. கருவறையில் உள்ள அருணாச்சல சுந்தரேஸ்வரர் சுவாமியை வணங்கிட்டு அங்கிருந்து வலது பக்கத்துல இருந்து இடது பக்கமா கோவிலை சுத்தி வந்தோம் அப்படின்னா பெரிய கோபுரத்தை நம்மளால பார்க்க முடியுது. கோவிலோட வலது பக்கத்துல இருந்து பார்த்தோம் அப்படின்னா கிரீன் கலர்ல ஒரு சாமி சிலையை பார்க்கலாம். அதுதான் இங்க இருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவில். இந்த கோவிலை வழிபட்டுட்டு நம்ம அங்கேயும் போலாம். லிங்கங்கள்லயே பஞ்சலிங்கம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பஞ்சலிங்கம் அப்படின்னா 5 முகங்களை கொண்டு தோற்றம் அளிக்கிற லிங்கத்தை பஞ்சலிங்கம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது சிவ சதாக்கியம், அமூர்த்தி சதாக்கியம், மூர்த்தி சதாக்கியம், கர்த்திரி சதாக்கியம், கன்ம சதாக்கியம் அப்படின்னு சொல்ற 5 முகங்களை கொண்ட லிங்கத்தை தான் பஞ்சலிங்கம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த 1008 சிவலிங்க கோயிலானது ஒரு சின்ன மலை குன்று மேலதான் அமைஞ்சிருக்கு. அதனாலயே நம்ம கீழே இருந்து சிவலிங்கங்களை வழிபட்டுட்டு ஒரு பெரிய மலை ஏறுற அட்மாஸ்பியர் நமக்கு கொஞ்சம் தருது. நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் அப்படின்ற 5 பூதங்களான லிங்கத்தை பஞ்சபூத லிங்கம் சொல்லி சொல்றாங்க. அதாவது அம்புலிங்கம், தேயுலிங்கம், ஆகாசலிங்கம், வாயுலிங்கம், அக்னிலிங்கம் இந்த 5 லிங்கங்களை தான் பஞ்சபூத லிங்கம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க.